வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கவங்க இல்லை அடுத்த செஷன் வந்து நீங்கள் எழுத போறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸோட மார்க் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜேஇ வந்து எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் வீட்டில இருந்தே உங்களோட ஃபோன்லையோ உங்களோட லேப்டாப்லையோ உங்க டேப்லையோ நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ஏன்னா வந்து நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கூகுளோட பேஜ்ல உங்களுக்கு ஜெமினை அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ டூல் இது வந்து. ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்னன்னு ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம்னா ஐ வாண்ட் டு டேக் ஜேஇஇ மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாலே ரெஸ்பான்ஸ்ல வந்து நீங்க ப்ரோ திங்கிங் எது வேணா நீங்க கொடுக்கலாம். ஸோ ப்ரோ கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நமக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. சப்போஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து எதாவது எழுதணும் அப்படின்னா இப்போ நான் பிசிக்ஸ் சூஸ் பண்றேன். ஸோ 25 கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதுல வந்து நம்ம டைம் வேணும் அப்படின்னா டைமர் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சருக்கு அப்புறமே கரெக்டான ரெஸ்பான்ஸ் தெரியணும், ஏன் அது கரெக்ட் இல்லை ஏன் அது தப்புன்னு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹிண்ட்ஸ் வேணும் சார், எனக்கு நான் வந்து இது கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒருவேளை தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன், கரெக்டான ஆன்சருக்கு நீங்க ஹிண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன ஹிண்ட் ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்ல டிஃபிகல்ட்டா வந்து எக்ஸாம் மாதிரியே எழுதி பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து டைமர் மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்க எழுதலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு சாம்பிளுக்காக. ஸோ இப்போ நான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ a point charge plus q is placed at the origin. A second point charge plus 9q is placed at d. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்னன்னா ஒரு ரேண்டமா ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க போறோம். ஸோ ஆப்ஷன் பி கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, இட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர் சின்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் 1:3. the distance at which அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. ஸோ இல்ல எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்தரா வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளைன் ஆன்சர் அப்படிங்கறது கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டைமர் உங்களுக்கு சைட்ல போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து டேப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து சைட்ல இன்னும் ஸ்கிரீனை மூவ் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இங்கேயும் நான் உங்களுக்கு காட்ட முடியும். பட் இப்போ நான் க்ளோஸ் பண்ணா அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேண்டமா ஒரு ஆன்சர் பண்றோம். சப்போஸ் இது தப்பு அப்படின்னா அது தப்பு அண்ட் கரெக்ட் ஆன்சர் எது அப்படிங்கறத ரீசனோட உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்க வீட்ல இருந்தே ஜேஇ நெக்ஸ்ட் செஷனுக்கான மார்க் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருந்தாலும் சார் நீட்டுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டுக்கு ஆர்ஜிஆரோட ஓன் ஏஐ டூல் அப்படின்றது டெவலப் பண்ணி இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ அதுல என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு லெசன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லெசனை நீங்க டெஸ்ட் எழுத முடியும். அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ராங் ஆன்சர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனோட நோட்ஸ் ஒன்று வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த நோட்ஸை நீங்க படிச்சுட்டு திரும்ப அந்த எங்கெல்லாம் என்னென்ன கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ்ல இருந்து மற்ற கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்க ஸ்பெசிஃபிக்கா நமக்கு வீக்னஸ் இருக்கோ இல்ல எங்க நமக்கு பர்டிகுலரா தெரியலையோ அந்த டாபிக் வந்து ஒவ்வொரு லெசனா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வரலாம். இது மூலியமா நமக்கு வந்து இன்னும் சீக்கிரமாவே நம்மளோட எரர் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்னும் பெட்டரா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸோட அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் எப்போ எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.